சண்முக பரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சவுந்தரபாண்டி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து எஸ்கே வந்து வம்புலுக்குன்னே பேசுகிறாங்க. இல்லை சண்முகம், உங்கள் குடும்பத்துக்கே வந்து தங்குனதே இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து கடுப்பாகிறாங்க. ஏலே உண்மைதானே, பாக்கியத்துக்கு முத்துப்பாண்டி இருக்கான்ல, அவன் ரெண்டாவது பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க? அது மட்டுமா, சூடாமணிக்கும் அதே மாதிரி தான், நீயும் ரெண்டாவது பையன்தான். அப்போனா ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்க? இதையெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம எசக்கிக்கு மட்டும் எப்படி? அதனால் நம்பிக்கையோடு இருக்கணும் மருமகளே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க. நீ எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணலன்னு எவையா இங்கே உட்காந்து அழுதான்னு வைகுண்டம் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சோன்னே வந்து எசக்கி ஆல்ரெடி வந்து கவலைப்படுறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவங்களால என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக வந்து தெரியல. அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எசக்கி, நீங்கள் தயவு செஞ்சு நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி பரணி வந்து ஆறுதலாக வந்து சொல்கிறாங்க. எப்படி பரணி என்னால் நம்பிக்கையோடு இருக்க முடியும்? சூடாமணிக்கு, நம்ம பாக்கியத்துக்கு, எல்லாருக்கும் இதே பிரச்சனைனா அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியலையே. நான் ரொம்ப வந்து அன்பா பாசமாக இருக்கேனே. என் மனசையே வந்து சவுந்தரபாண்டி மாமனார் வந்து இப்படி வந்து பண்ணிட்டாரே, கவலைப்பட வச்சுட்டாரே. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப தான், நம்பிக்கையோடு இருடி, நான் யார், எப்பேற்பட்டவங்க, அந்த காலத்தில் யாருமே வந்து பக்கத்தில் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பரணி வந்து எல்லாத்தையும் இசைக்கு வந்து புரிய வைக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன ஆக போகுது? அதான் பரணிலேருந்து எல்லோரும் இருக்காங்களே, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வாட்டியெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன். அப்புறம் என்னங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா எனக்கு கவலையாக இருக்கு மாமா. காலையில் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டியான்னு சொல்லி ஆப்பிள், பீட்ரூட் ஜூஸ் இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து கொடுக்குறாங்க. இல்லை மாமா வேணாம், எனக்கு கொஞ்சம் இப்போ குடிக்கணும்னு தோணலை. இப்போ உனக்காக மட்டும் நீ சாப்பிட்லம்மா, எல்லாத்துக்காகவும் தான் சாப்பிட்ற அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. அண்ணா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்தோடனே ஓடி போய் சண்முகத்தை வந்து ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு எசுக்கி, ஏன் கவலையாக இருக்க? வர கோவத்துக்கு 4 அப்பணுன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் வீடு தேடி வந்த மனுஷனை என்னத்தை வந்து கோவப்பட்டு அடிக்கிறது. இப்போ நான் கோவப்பட்டு நடந்துக்கிறது உனக்கும் நல்லதில்லை. அதனால தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம கும்பிட்ற முருகனும் சரி, நம்ம சூடாமணி அம்மாவும் நல்லபடியாக உன்னை பார்த்துக்க போகிறாங்க. பரணி சொன்ன விஷயத்தை மட்டும் கேட்டுக்க சரியா அப்படின்னு சொன்னோன்னே, பரணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணுன்னொன்னே அப்படியே வந்து தனியாக வந்து போகிறாங்க. எசக்கியை வந்து பார்த்துக்கங்க, இப்போ வந்துடுறேன், ஜூஸை வந்து குடினோடனே நான் குடிக்க வச்சிட்றேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து அன்பா பாசமாக வந்து எஸ்சிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சவுந்தரபாண்டி. நல்ல வேலைடா, அப்பா மேலே எதுவும் கோவப்படலை. நான் ஒன்றும் இந்த வீட்டோட மருமகளாக சொல்லலை, இந்த வீட்டோட சொந்தக்காரியாக தான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ கோவப்படக்கூடாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்தேன். இல்லாட்டி பேசின பேச்சுக்கு உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா வேணும்னு இது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கறனால நிச்சயம் வந்து ஏதாவது ஒன்று உங்கள் அப்பா திட்டம் போட தானே செய்வான். கண்டிப்பாக போட தான் செய்வாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியோட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. எசக்கியை மட்டும் நீ நல்ல விதமாக பார்த்துக்க, வரக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து காட்டுறாங்க. எசக்கி மனசை வந்து கலைச்சாச்சு, அவள் ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா, இது ஒன்று போதாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போதே என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல வைகுண்டம்லேருந்து எல்லாரும் நிம்மதியாகவே இல்லாமல் அப்படியே சோகமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க நிம்மதி வந்து போயிட்டாங்க. இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க? சவுந்தரபாண்டி உண்மையிலே திட்டம் போட்டு இது மாதிரி பண்ணுவானா, இல்லை யதார்த்தமாக ஆயிடுச்சுங்கிற மாதிரி பழி போட்டுருவானாங்கிற மாதிரி அவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கள்ல. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யோசனை வந்து இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கோயிலில் போயிட்டு பூஜை ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குருக்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சண்முகம் மாட்டுக்கும் வந்து போகிறாங்க. பரணி உன்னை நம்பி தான் இருக்கமா, நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி முருகர் எனக்கு எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. இருப்பினும் எங்கள் குடும்பத்தில் வந்து இது மாதிரிலாம் வந்து பிரச்சனையாக இருக்குது.
தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு ஒரு பூஜையெல்லாம் இருக்குப்பா. ஹோமம் வளர்த்து இது மாதிரி செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பேருக்கு இது மாதிரி பூஜை பண்ணி நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி ஒரு பூஜை வந்து பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, பாக்கியத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கோயிலில் வந்து ஒரு பூஜை இருக்கான், அந்த பூஜை பண்ணால் எல்லாம் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணிடுவோமா அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் பண்ணிடுவோம், நான் அதுக்கேற்ற எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தை நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடு அத்தை. எஸ்சிக்கிலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மனுஷன்தான், இந்த மனுஷன்தான் காரணங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக தெரியல. ஏன்பா கோவப்படாத, அந்த மனுஷன் மேலே கோவப்பட்டு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருப்போம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மாமா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு மாமா. ஏண்டி எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியான்னு சொன்னோன்னே, எஸ்ஐக்கியும் நம்ம முத்துப்பாண்டியும் மட்டும் ரூமில் வந்து தன்னந்தனியாக வந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, செல்லக்கனி மாட்டுக்கும் வந்து அப்படியே வராங்க. என்ன மாமா, என்ன அக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அவள் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் சொல்லாத சொல்லாத நான் தான் கூட இருக்கேன்னு சொல்கிறேன். அதான் அண்ணன் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, முத்துப்பாண்டி மாமா இருக்காங்க, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது அப்படின்னு சொன்னோன்னே, செல்லக்கனி அவங்க ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிட்டோன்னே, அப்பா எசுக்கி வந்து கவலைப்பட்டுட்டு தான் இருக்கா இன்னமும், அவளை சமாதானம் பண்ண முடியலையம்மா. ஏன் தான் அவள் இப்படி யோசிக்கிறாளோ, நமக்கே இப்படி கஷ்டமாக இருக்குங்கிறப்ப எசக்கிக்கு எப்படி இருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பரணிலேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு எல்லாரும் வந்து சோகமாக இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, எசக்கி வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கா, அதுதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயிலில் இருக்கிற பரிகார பூஜையை பற்றி பேசுகிறாங்க சண்முகம்.